மதசார்பின்மையை காப்போம் எழுச்சி பேரணியானது தொடங்கியிருக்கிறது. விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் இந்த பேரணியானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கலைவேந்தன். கலைவேந்தன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். வக்ஃபு திருத்த சட்டத்தை கண்டித்தும் சிறுபான்மையினர் மீதான மத்திய அரசு விரோத போக்கை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் தலைமையில் மதச்சார்பினையை காப்போம் என்ற தலைப்பில் திருச்சி டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து தலைமை தபால் நிலையம் வரை முத்திரைய சிலை வழியாக மாநகராட்சி அலுவலகம் வரை பேரணியானது முடிவடைகிறது. இந்த பேரணியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள், நிர்வாகிகள் என பல்லாயிரக்கணக்கோர் வருகை இருந்து கொண்டிருக்கின்றனர். மதசார்பின்மையை வலியுறுத்தும் வகையில் பேரணியின் முக்கியத்துவத்தை விளக்கும் வகையில் 3 அலங்கார ஊர்தி வாகனங்கள் பேரணியில் செல்கிறது. சுமார் 2.5 கிலோமீட்டர் நடைபெறும் இந்த பேரணியின் முடிவில் விடுதலை சிறுத்தை கட்சி தொல் திருமாவளவன் சிறப்புரையாற்ற உள்ளார். இதற்காக தாசில்தார் அலுவலகம் எதிரே மேடை அமைக்கப்பட்டுள்ளது. சாலையின் இருபுறமும் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ், பெரியார், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் என கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மேடை புத்தரைய சிலை வரை இருபுறமும் கொடிகள் நடப்பட்டு LED திரைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பேரணியில் அலங்கார வாகனத்தை அடுத்து நீல கலர் கோட் சூட் அணிந்தவர்கள் செல்கிறார்கள். இரண்டாவதாக பெண்கள் நீல உடையில் செல்கிறார்கள். சீருடை அணிந்த பெண்களுக்கு பின்னால் நீல கலர் சட்டை பணியன்கள் தொண்டர்கள் அணிந்த தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். பேரணி நடைபெறும் பகுதியில் உள்ள தகவல்களுக்கு நன்றி கலைவேந்தன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.